ரொம்ப சூப்பரான ஆட்டுக்கால் பாயா. இதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆட்டுக்கால் வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வைத்து இறக்கிக்கோங்க. இன்னொரு குக்கர் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், இது அத்தனையும் போட்டு அது வெடித்ததும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் அதையும் போட்டு சிறுக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த வெங்காயம் எல்லாம் குழஞ்சி வரும் பொழுது ஒரு 200 கிராம் பழுத்த தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு இதாக கூடவே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அது நல்லா வதங்கும் பொழுது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வரும் பொழுது நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நீங்கள் கத்திரிக்காய் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்க்க வேணாம். ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பு கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். அதனால் நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 150 கிராம் மொச்சை, வெண்மொச்சை, இதை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு இறக்கி எடுத்துருக்கேன். எடுத்து அந்த மொச்சையும் இதாக கூட சேர்த்து நான் கலந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மொச்சை கத்திரிக்காயெலாம் சேர்க்கணும், சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி வேணாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம். ஆனால் மொச்சையெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய வாசனையாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த ஆட்டுக்காலையும் எடுத்து அதாக கூடவே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து அதில் அதுக்கு தேவையான மசாலா போடணும். இதுக்கு தேவையான மசாலா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் அதற்கு தேவையான தண்ணி விடுங்க. நான் அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இனி திட்டமான தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 5 விசில் இல்லை 2 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 5 விசில் விட்டு கால்லாம் வேக வச்சுருக்கோம். அதனால் 2 விசில் விட்டால் போதும். விசில் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவிடுங்க வாசனைக்கு. தூவிட்டு குக்கரை மூடி 2